சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா, சீதா கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்றாங்க. "ஏன் இந்த சீதா இந்த பிரச்சனைக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருது?" அப்படிங்கிற மாதிரி முத்து பேச, "ஆமா, அவ கொஞ்சம் ஓவரா தான் போறா. இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, நான் வாரத்துக்கு ஒரு தடவ கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு தான் போகணும்." அப்படின்னு மீனா சொல்ல, "ஆமாமா, இப்ப நீ எதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவ கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிற? அப்படி என்ன நான் உன்னைய பண்ணிட்டேன்?" அப்படின்னு முத்து கேட்க, ஆமா. நீங்க அடிக்கடி குடிக்கிறீங்கல்ல. குடிக்கிறப்பலாம் நான் கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு தானே போகணும். அப்படின்னு நம்ம மீனாவும், முத்துவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க அண்ணாமலை வர, அப்படியே அந்த பிரச்சனை அமுங்கிடுது. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி பயங்கரமா கோவத்துல இருக்கிறாங்க. ஃபங்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே நீத்து கோவிச்சுக்கிட்டு போனதுனால, பின்னாடியே நம்ம ரவியும் போயிட்டாப்ல இல்லையா? அதனால ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, ரவிய வந்த உடனே திட்டுறாங்க. நம்ம ரவி என்ன நடந்ததுன்னு சொல்லப்போனா, ஆனா கேட்காம இந்த ஸ்ருதி வேறயா வந்து பார்த்தீங்கன்னா, ரவிய திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, "உன்கிட்டலாம் பேச முடியாது" அப்படின்னு ரவி படுத்து தூங்கிடுறாப்ல. இந்த பக்கம் நம்ம சிவன் பார்வதிய பார்க்கறதுக்காக வராப்ல. பார்வதி ஃபோன்ல பேசும்பொழுது சளி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால, சூப்பு வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம பார்வதிக்கு குடுத்து பெரையேறும்போது தட்டி விடுறாப்ல. அந்த நேரம் பார்த்து விஜயா அத பார்த்துட்டு 2 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு, "இதெல்லாம் சரியில்ல. இதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கிறப்ப தவிர வேற எப்பயும் நீங்க வரக்கூடாது" அப்படின்னு சிவன திட்டி அனுப்பி விடுறாங்க நம்ம பார்வதி. அதுக்கப்புறம் பின்னாடியே ஸ்ருதியோட அம்மா, அப்பா வந்து நம்ம ம விஜயா கிட்ட, "இந்த மாதிரி என் மக ஹோட்டல் ஆரம்பிச்சதே உங்க பையனுக்காக தான். ஆனா உங்க பையன் என்னடான்னா அந்த ஹோட்டலுக்கு வராம, அந்த நீத்து பொண்ணு ஹோட்டலுக்கே போய்க்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சரியில்ல. ஸ்ருதிக்கு இதுவரைக்கும் ரவி மேல கோவம் வரல. அப்படி கோவம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, ரவிய வேணான்ட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கவே முடியாது. இதுதான் என்னோட பொண்ணோட குணம். நீங்க தான் ரவி கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த ஹோட்டலுக்கு வர வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப விஜயா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே உட்காந்து ஆன்லைன் பிசினஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஷோரூமுக்கே யாரும் வாங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணியும், நம்ம ரவியும், ரோகிணியும், மனோஜும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ஸ்ருதியும், ஆமா நான் கூட ஃபுட்ட ஆன்லைன்லயே டெலிவரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்ருதியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கத்திலேயே உட்காந்து நம்ம முத்துவும், மீனாவும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.